வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளது என்று விரிவாக பார்க்கலாம். நிதி மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வெளிவந்துள்ளன. நேஷனல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கல்வி தகுதியாக பொருளாதார துறையில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பு 21 இருந்து 40 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 800 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 100 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் NABFID.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக 24ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் பணிபுரிவதற்கான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய உச்சநீதிமன்றத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக சட்டப்படிப்பில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ஆங்கில சுருக்கெழுத்து முடித்தவர்கள் மற்றும் 1 நிமிடத்தில் 120 வார்த்தைகளை சுருக்கெழுத்தில் எழுதக்கூடியவர்கள் இந்த பணிக்கு கூடுதல் தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 5 ஆண்டுகள் முதன்மை வழக்கறிஞரிடம் உதவியாளராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 30 வயதில் இருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு 250 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுருக்கெழுத்து தேர்வு, எழுத்து தேர்வு, நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.sci.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதியாக டிசம்பர் 31ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தில் ஓட்டுநராக பணிபுரிய தகவல் வெளிவந்துள்ளது. கிரிஷ் விர்ஜியன் கேந்திரா நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் rvskvk.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 13ஆம் தேதி என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசில் பணிபுரிய வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு காப்பீட்டு நிறுவனம் ஓர் அரிய வாய்ப்பை அறிவித்துள்ளது. ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 21 இருந்து 30 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.gicre.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் குழு விவாதம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 19ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பவர் கிரிட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஆபீசர் ட்ரெய்னி பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதியாக முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 28 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.powergrid.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது.
விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்தில் இருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கடைசி நாளாக டிசம்பர் 24ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ்7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.